திரு மணி, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இது பலவீனமா? 3 பேரும் பேசுனதுலேருந்து அந்த முடிவுக்கு தான் வரணுமா திரு செங்கோட்டையனுடைய நகர்வு? நிச்சயமாக செங்கோட்டையன் அதிமுகவின் முகமாக அறியப்படுபவர். ஓபிஎஸ் வெளியில் போனப்போ வராத ஒரு பர்செப்ஷனில் ஒரு லாஸ், ஒரு இழப்பு அதிமுக கண்டிப்பாக செங்கோட்டையனோட விலகலால் வருகிறதுன்னு தான் நான் பார்க்கிறேன். 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதுலேருந்து இருந்தவர், 53 ஆண்டுகள். தோத்தாலும் ஜெயித்தாலும் ஒவ்வொரு முறை ஜெயலலிதா பதவி இழக்கும் பொழுதும் வெளியில் போவாங்க, மறுபடியும் உள்ளே வருவாங்க. அவர் ஒரு தடவை கூட போனதே கிடையாது. ஆகவே அவருடைய இழப்பு என்பது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு சொல்லக்கூடிய இழப்பு தான். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், அவர் இதை பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுறாரு. இப்போ நண்பர் புகழேந்தி சொன்னார், அவர் ஏன் போனார், நாங்கள் கேஸ் போட்டேன்னு. அதுதான் நீங்கள் பண்ண தப்பு. பொலிட்டிக்கல் ஃபைட்டை பொலிட்டிக்கல் எரானால ஃபைட் பண்ணணும். கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணீங்க, நீங்கள் நடுத்தரில் நிற்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, கீழ்கோர்ட்டு, மேல் கோர்ட்டுன்னு எத்தனை கோர்ட்டுக்கு போனாங்க இவங்க? எலெக்ஷன் கமிஷனுக்கு போனாங்க. திஸ் இஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு, அவர் இது அரசியல் ரீதியாக ஃபைட் பண்ணுறதுன்னு தாவேக்காக போயிருக்காரு. அது அவரோட உரிமை, அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. அது ஏன் நடந்தது என்னன்றது அது வேறு, மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் வேறு. இது அடிப்படையில் பொலிட்டிக்கல் ஃபைட். இதை பொலிட்டிக்கலாக தான் ஃபைட் பண்ணணும்னா அவர் அங்கே போயிருக்காரு. இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க, இன்றைக்கி அங்கேயும் போகாமல் இங்கேயும் போகாமல் நிற்கிறாங்க. இது நஷ்டம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிமுக தான் நஷ்டம். லாபம் தாவேக்காக ஒரு போனதில் விஜய்க்கு லாபம் கண்டிப்பாக. செங்கோட்டையனுக்கு லாபமா? அது போக போக தான் தெரியும். செங்கோட்டையனுக்கு லாபமா இல்லையா என்பது போக போக தான் தெரியும். தாவேக்காக கண்டிப்பாக இது லாபம். ஒரு அவங்கள பார்ட்டியோட ப்ராப்ளமே இப்போ அரசியல் ரீதியாக அனுபவஸ்தர்கள் அங்கே யாரும் இல்லை வழி நடத்துறதுக்கு. ஒரு நம்முடைய பண்டுட்டியார் மாதிரி ஒரு தலைவர் அல்லது ஏன் செங்கோட்டையன் மாதிரி ஒரு இருந்திருந்தால் கூட கரூர் மாதிரியான ஒரு ட்ராஜடி அவங்க கண்டிப்பாக தவிர்த்திருக்கலாம். அனுபவமின்மைக்கான உச்சபட்ச அடையாளம் என்பது கரூர் இன்சிடெண்ட். 2 ஞாயிற்றுக்கிழமை 2 சனிக்கிழமைகளில் நடந்த அந்த கூட்டம் நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே, நீங்களும் நான். இட் வாஸ் அ ட்ராஜடி வெயிட்டிங் டு ஹேப்பன். ஒரு அனுபவஸ்தர் கூட இருந்திருந்தால், ஒரு பண்டுட்டி ராமச்சந்திரனோ ஒரு செங்கோட்டையனோ இருந்திருந்தால் அவரை உஷார்படுத்தியிருப்பாங்க, இது வேண்டாம், நம்ம சிக்கலை நோக்கி நகர்றோம். அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. சரியான நேரத்தில் விஜய் எடுத்த முடிவுன்னு நான் பார்க்குறேன். பட் இவருக்கு உள்ளுக்குள்ளே என்ன மரியாதை கிடைக்கும், இவர் சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்களா, விஜய் கேட்பாரா, அதெல்லாம் ரெண்டாவது. லாபம் கண்டிப்பாக தாவேக்காக்கு சொற்பளவில் இருந்தால் கூட, விஜய்க்கு ஏதாவது செங்கோட்டையன் அவர்களுக்கு லாபமான்றது வரும் நாட்களில் தான் அது தெரியும். நிச்சயமாக இது அதிமுகவுக்கு பெர்செப்ஷன் வைஸும் சரி, அதர்வைஸ் இது ஒரு பெரிய இழப்பு. இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைப்புக்கு விருப்பம் தெரிவிக்காம இதை கடந்து போறாருங்கிறதுல இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. கூட்டணியில் இருக்கிற பாஜகவும் இந்த நகர்வை வரவேற்கும் விதமாக இருக்குது அப்படின்னு திரு சாமிநாதன் சொல்கிறார். அவங்களும் இதை வரவேற்கிறாங்களா, போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அவர் சொல்கிறது கரெக்டு. இது ரொம்ப டர்ட்டி கேம் ஆடினது பிஜேபி. இன்றைக்கி செங்கோட்டையன் நடுத்தரில் விட்டது பிஜேபி தானே. அவர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார் இந்த ஆண்டு பிப்ரவரியில். அதன் பிறகு அமித்ஷா அவர்களை சந்திக்கும் போது நமக்கு வெளிப்படையாகவே தெரியும், நான் ஹரித்வாருக்கு போகிறேன்ட்டு போய் அங்கே அமித்ஷாவை சந்தித்தார். சந்தித்துட்டு அவர் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பில் ஒருங்கிணைப்புக்காக நான் முயற்சி எடுக்கிறேன்னாரு. அதன் பிறகு நீக்கப்பட்ட பிறகு என்ன சொன்னார், பிஜேபி சொல்லி தான் நான் செஞ்சேன்னாரு. கடைசியில் பிஜேபி அவரை கைவிட்டுடுச்சு. ஆனால் எனக்கு என்ன ஒரு கருத்துன்னா, ஓபிஎஸ் விவகாரத்தை பார்த்த பிறகும் நீங்கள் பிஜேபியை நம்பி போனீங்கன்னா நடுத்தருக்கு தான் வருவீங்கன்றது புரிதல் கிட்டத்தட்ட 53 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ளவருக்கு ஏன் இல்லாமல் போயிடுச்சு. தனக்குன்னு வரும்போது ஒருத்தருக்கு அது புத்தி வேலை செய்யாது போல். அதான் நடந்திருக்கு இன்றைக்கி அவருக்கு. எனவே இன்றைக்கி அவர் போயிட்டார், அந்த பக்கம் போயிட்டார். ஆல்மோஸ்ட் அதிமுக பாஜக கூட்டணி பலவீனம் அடைஞ்சு தாவேக்கா கூட்டணி பலம் பெறும் அப்படின்றத தெரிஞ்சே பாஜக இதை அனுமதிக்குதா என்ன? லுக், இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், மோடி அமித்ஷாவோட ஸ்ட்ராட்டஜி, எஸ்பெஷலி அமித்ஷாவோட மோடஸ் ஆப்ரண்டை என்னென்னா, இந்தியா முழுவதும் கடந்த 12 ஆண்டுகளில் எந்த மாநிலங்களில் அவர்கள் பலவீனமாக இருக்காங்களோ அங்கே எதையோ செய்கிறாங்க, அவங்க ஆட்டத்தை கலைச்சி விட்றாங்க. அதில் நஷ்டம், ஏன்னா அவங்களுக்கு இங்கே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு போது எல்லா விதமான நாடகங்களையும் அவங்க ஆடுறாங்க. 2026 திமுக வந்தாலும் பெரிய அளவில் அவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு தான் நமக்கு தோணுது. இப்போ ஏடிஎம்கே வரதால் எங்களுக்கு என்ன லாபம்னு அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இந்த பைனரி பாலிடிக்ஸ் சைக்கிள் உடையணும். திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக. ஒரு தடவை திமுக வந்தால் கூட வந்துட்டு போட்டுன்ற எண்ணத்தில் அவர்கள் இருக்கிறார்களோ என்ற எண்ணம் நமக்கு எழுகிறது. ஏன்னா ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துறதுல பிஜேபியோட ஒரு இன்விசிபிள் ஹேண்ட்ஸ் இருக்குன்றது தெளிவாகவே தெரியுது. செங்கோட்டையனை கொண்டு எதுக்கு நடுத்தரில் நிறுத்தினாங்க? ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இதே தான் ஓபிஎஸ் விஷயத்தில் பண்ணாங்க. ஒரு முதலமைச்சர் போய் சாலையில் உட்காந்து மறியல் பண்ண இந்த கூத்து எங்கேயா பார்த்துருக்கீங்களா? தர்ம யுத்தம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இரவு நேரத்தில் போய் 9:15 மணிக்கு அவர் அவங்க உட்கார்றாரு சமாதியில். அங்கே ஆரம்பிக்குது. அதுலேருந்து பாருங்கள், இந்த 9 ஆண்டுகளாக இது, அந்த அம்மா இறந்து 9 ஆண்டுகள் ஆக போகுது. அடுத்த உதாரணம் செங்கோட்டையன் இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது யார்? இதெல்லாம் அவர் ஏன் பேசினார்? அவர் தனக்குன்னு வரும்போது அவருக்கு பாவம் புத்தி இல்லாமல் போச்சு. அப்படி தான் நான் இதை சொல்கிறேன். இல்லை, பாஜகவை குறை சொல்ல வேண்டிய, பாஜகவை விமர்சிக்க வேண்டிய அதிமுக ஆதரவாளர்கள்லாம் செங்கோட்டையின் மேலே தானே கோவப்படுறாங்க. இல்லை, அது ஈஸி டார்கெட்டுங்க. அவர்
நீங்கள் செங்கோட்டையன் மாதிரியான ஒரு அதிமுகவின் முகங்க அவர். 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் வெளியில் போகும்போது வராத வருத்தம் ஒரு சராசரி அதிமுக தொண்டனுக்கு. நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், எனக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த வருத்தம் இருக்குது. ஏன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்ட்டே சொல்கிறேன்னு, என்ன பண்ண சொல்கிறீங்க சார்ன்றாங்க. நாங்கள் ஏதாவது கேட்டோன்னா எங்களை நீக்கிடுவார், எல்லாரும் ஒவ்வொருத்தராக போயிட்டே தான் இருப்பாங்கன்றாங்க. தெரியுது, நல்லா தெரியுது, என்ன பண்ண முடியும். ஆகவே செங்கோட்டையனோட முடிவுன்றது வந்து லாபம் தாவேக்காக்கு, நஷ்டம் அதிமுகவுக்கு. செங்கோட்டையனுக்கு லாபமா இல்லையான்றது தெரியல, அது போக போக தான் தெரியும். இவருக்கு என்ன மாதிரியான ஸ்பேஸ் அங்கே உள்ள இருக்குன்றது நமக்கு போகும்போது தான் தெரியும். ரெட்டலைக்கு வாக்களித்தவர்கள், எம்ஜிஆருக்காக வாக்களித்தவர்கள், ஜெயலலிதாவுக்காக வாக்களித்தவர்கள் இப்போ செங்கோட்டையன் போயிட்டாரு, இல்லை இன்னும் 10 பேர் அதிமுகலேருந்து போகிறாங்கங்கிறதுக்காக ஏடிஎம்கே விட்டுட்டு போய் தவேக்க பக்கம் வாக்களிக்க போக மாட்டாங்க. ஆனால் ஒரு 10 தொகுதியில் அவர் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த தேர்தல் வந்து ரொம்ப டஃப் ஃபைட் இருக்கும் உங்களுக்கு. 10 ஓட்டு 20 ஓட்டில் கூட தோக்கலாம், ஜெயிக்கலாம். எல்லா தேர்தலுமே அப்படி தான். அதை மனசில் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. அப்போ ஒரு 10 தொகுதியில் இவர் உடைக்கிறாரு, ஒரு 20 தொகுதியில் அவங்க ஓபிஎஸ் டிடிவி, ஒரு 30 தொகுதியில் இவங்களால ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த முடியுது அதிமுகவுக்கு. அது போதும். அவங்க ஏற்கனவே டிடிவி பண்ணியிருக்காரு அதை. ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் இருக்குது. அவங்க நோக்கம் வந்து இன்னைக்கு யார் ஜெயிக்கணுன்றது இல்லை, யார் வரக்கூடாதுன்னு வந்துடுச்சு. எடப்பாடியார் வரக்கூடாதுன்றதுல அவங்க தெளிவாக வந்துட்டாங்க. இவங்க எல்லாருமே இன்னைக்கு தாவேக்காக்கு போகிற நாளைக்கு இருக்குது. இன்னும் செங்கோட்டையனாக இருக்கட்டும், ஓபிஎஸ் டிடிவி இருக்கட்டும், இவங்கெல்லாம் கார்த்திகேயன் ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் ஒரு 30 தொகுதிகளில் தாவேக்கா தலைமையில் இணைஞ்சு சொல்கிறீங்க. இல்லை, 30 தொகுதிகளில் சேதாரத்தை அதிமுக அவங்க எங்கே போகிறாங்கன்றத கூட நான் தெரியாது. 30 தொகுதிகளில் இவங்களால் ஒரு, அதாவது தட் இஸ் 30 தொகுதின்றது என்ன உங்களுக்கு வந்து ஒரு 1/10 கூட கிடையாது. உங்களுக்கு 230 தொகுதியில் 30 தொகுதின்றது 10% உங்களுக்கு. அங்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க 23 தொகுதியில் அமமுகவோட பாதிப்பால் தானே அங்கே திமுக தனி மெஜாரிட்டி கிடைச்சிது. இல்லைனா வந்து 2006 ரிசல்ட்டுங்க. டிஎம்கே வில் பி அரவுண்ட் 100ல் கன்ஃபைன் ஆகிருக்கும். கண்ணு முன்னால் பார்க்குறோம் நம்ம. அப்போ இது வந்து 21 இன்றைக்கு இவர்கள் சொன்ன இவங்க எல்லாருமே ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் ஒரு 25 to 30 கான்ஸ்டிடுவன்சிஸில் ஒரு சேதாரத்தை அதிமுக ஏற்படுத்துறாங்கனால அது போதும் இல்லை உங்களுக்கு. எடப்பாடி எதிர்ப்புங்கிற அந்த ஒரு புள்ளியில் அவங்க இணைகிறாங்க. எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அதுக்கு சொல்லுங்க. நான் கேட்குறேன், ஜெயலலிதா அவர்கள் முடிச்சிடலாம் சார், போயிடுது சார் ஒரு ஜெயலலிதா அவர்கள் எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. ஜானகி அணியில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியாது, நான் பார்த்துருக்கேன். ஜானகி அணியில் இருந்தவர்கள் தமிழில் எவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்கோ அவ்வளோ வார்த்தைகளில் ஜெயலலிதாவை வசை மாறி பொழிந்தார்கள். ஆனால் 89 ரிசல்ட் வந்து ஜானகி அம்மா வெளியில் போனால் ஒருத்தர் விடாமல் ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அந்த பெருந்தன்மை இன்னைக்கு வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 9 ஆண்டுகளில் தோல்வியை மட்டுமே கட்சி சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு என்ன பண்ண போறீங்க? குவாலிட்டேட்டிவா செங்கோட்டையன் வெளியில போனது அதிமுக பெரிய லாஸுங்க. அதுல தான் சரிங்க. எடப்பாடி எதிர்ப்புங்கிற புள்ளியில சேர்ந்திருக்காங்கல்ல, சசிகலா சேர்றாங்க, ஓபிஎஸ் சேர்றாரு, டிடிவி சேர்றாரு, செங்கோட்டையன் சேர்றாருங்கிறதுல இருக்கிறத அரசியலை புரிஞ்சுக்க முடியுது. இதுல பாஜகவும் இணைதான் இந்த புள்ளியில அவங்க இணையிலங்க. நான் அதை தான் சொல்றாங்க. அவங்க டேர்ட்டி கேம் ஆடுறாங்க, ஆட்டத்தை கலைச்சு விட்றாங்க. பெரிய அளவில் அதிமுகவை ஒன்றுபடுத்தணும், திமுகவை வீழ்த்தணும், அல்லது ரெஜிம் சேஞ்ச் ஆட்சி மாற்றத்தில் ஒன்றும் பெரிய விருப்பம் அதிமுக இருக்கிறது எனக்கு தெரியல. அவங்க பல காரியங்களை செய்கிறாங்க. இல்லாட்டி எதுக்கு மெயின் அப்போசிஷனை வீக்கெண்ட் பண்ணுற காரியத்தை பிஜேபி ஏன் செய்யுது? நீங்கள் 1000 சொன்னீங்கனாலும் பிரைம் அப்போசிஷன் இன்னைக்கு அதிமுக. பிரதான எதிர்க்கட்சி பலவீனம் அடைவது ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. ட்ரஸ்டட் ஓட் பேங்க், அது ட்ரஸ்டட் ஓட் பேங்க் மட்டும் இல்லை கார்த்திக், அது உண்மை. அதை தாண்டி வந்து நீங்கள் பிரதான எதிர்க்கட்சி ட்ரஸ்டட் ஓட் பேங்க்ன்ற எக்ஸாக்ட்லி யூ ஆர் ரைட். ட்ரஸ்டட் ஓட் பேங்க் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி பலவீனம் அடைவது ஜனநாயகத்துக்கு நல்லது அல்ல. ஆனால் அதை தான் ப்ரிசைஸ்லி பிஜேபி செய்யுது. ஏன்னா இங்கே ஒரு குழப்பம் வரணும், அதில் குளிர் காயணும். இதுதான் அவங்களோட பிளான். என்ன சொல்ல வந்தேன், ஒரு செகண்ட் என்ன சொல்ல வந்தேன்னா, அவர் சொன்ன ஒரு தொகுதியில் இப்போ இந்த பிரிவுன்றதால எடப்பாடி பழனிசாமி ஒரு அணி இருக்காரு, செங்கோட்டையன் இப்போ போய் சேர்ந்து நிற்கிறார் அப்படின்னு பொழுது அவருக்கு ஒரு 20,000 25,000 ஓட்டு இருந்தால் அவர் வச்சிருக்க வாக்குகள் வச்சு ஜெயிக்க முடியுன்ற நிலைமை ஏற்படும் போது ஈஸியாக அந்த வாக்குகள் அங்கே கிடைச்சிரும் விஜயால். அது மாதிரி இருக்க இடங்களில் நீட்டாக ஜெயிச்சு வந்துடலான்னு பல தலைவர்கள் முடிவு பண்ணலாம். அதனால தாவேக்கான முடிவு எடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அவங்க பாக்கெட் நல்லா இருந்ததுன்னா, கரெக்டாக ஒரு 30,000 ஓட்டு சாலிடாக இருந்துச்சுன்னா, இன்னொரு 20,000 ஓட்டு 25,000 ஓட்டு விஜயால கிடைக்குன்னு முடிவு பண்ணாங்கன்னா சேர்ந்து நிச்சயமா ஜெயிக்கலாம்னு முடிவு கூறுவாங்க. பாக்கெட்னா என்னன்னு சொல்லுங்க. இல்ல பழனிசாமி பாக்கெட் இல்ல, இது நலிந்தோர்கள் மெலிந்தோர்கள் பாக்கெட். இங்க பணம் கிடையாது, அங்க பணம் உண்டு. இடைவேளை பிறகு